ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணுறத பார்த்தோன்னே, அம்மா கன்சிவாக இருக்கம்மா, நீ இப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுமா, பிபி வந்துருமா, கம்னு இருமான்னு சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. திடீர்னு வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரா சொல்கிறான்னு பார்த்தா, நம்ம ராஜேஸ்வரியோட ஹஸ்பண்ட், அதாவது நம்ம சூர்யாவோட அப்பா சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பெஸ்ட் அவார்டு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அவார்டுறான்னு பார்த்தா, பெஸ்ட் ஆர்டிஸ்ட் மகான்னு சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாப்பா எங்களையும் ஒரு ஃபோட்டோ வரைஞ்சு கொடுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் இவங்களாம் இன்டர்வியூ எடுத்ததுக்கப்புறம் இவங்க செம்மையாக மேக்கப் போட்டு எல்லாரும் ரேஞ்சுக்கு வேற லெவல் ரேஞ்சுக்கு உட்காந்துருக்காங்க. சரி, இந்த குட் நியூஸை செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, அனாமிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி கிஃப்ட் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. என்ன எங்கே நடக்குது? சரி பரவாயில்ல, இவங்க ஒரு பக்கம் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்மலாம் சேர்ந்து சமைப்போம், பசங்கள்லாம் சமைப்போம், நம்ம கெத்தை காமிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் பசங்க சமைக்கக்கூடாதான்? நீங்களும் சமைங்க, இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக ஜாலியாக மேக்கப் போட்டு வேறு லெவலில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பார்ட்டி கொண்டாட போகிறாங்களாமா. ஆமாம், கூட்டு குடும்பமாக 50 பேர் இருந்தால் கண்டிப்பாக பார்ட்டி கொண்டாடலாம். ஆனால் இந்த காலத்தில் எங்கெங்கே கூட்டு குடும்பம் இருக்குது? கூட்டு குடும்பத்தை பார்க்கறது அபூர்வமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கூட்டு குடும்பம் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு சூனியம் இருக்கிறது சும்மா சாதாரணம் தானப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம சகுனி சித்ராவை தானங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் கை கொடுக்கும்போது நம்மளும் கொடுக்கலன்னா தப்பாயிடும் சொல்லிட்டு இவங்க போய் கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி மேக்கப் போடுங்கன்னு சொன்னேன். நம்ம கோடீஸ்வரி பண்ணுற அலப்பறை இருக்கே, சும்மா வேறு லெவலில் பல பலன்னு மாற்றி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க ஒரு பக்கம் சமைக்க போயிட்டாங்க.